குடியரசு தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மு. ஆசியா மரியம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 305 பயனாளிகளுக்கு 4,64 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டரங்க மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் காவல்துறையில் நற்பணி மேற்கொண்ட 22 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த பயனாளிகள் 103 பேருக்கு 5,14,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் காவலர் பயிற்சி மைதானத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். குடியரசு தின விழாவில் காவல்துறை முன்னாள் படை வீரர் உள்ளிட்ட 416 பயனாளிகளுக்கு 5 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். இதனையடுத்து தேசபக்தி பாடல்களுக்கு மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் 99 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் 110 பேருக்கு முதல்வர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நந்தகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 150 பயனாளிகளுக்கு 1,25,05,476 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மனிதர்களுக்கான மரியாதை இந்த அரங்கத்தில் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் செய்யப்படுகிறது.